ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் ஷூட் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் போய் மேக்கப் பண்ணக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணிக்கிட்டேன். ஸோ பஸ்ஸில் போயிட்டு எனக்கு தெரிஞ்ச இடம் வரைக்கும் அங்கேருந்து ஆட்டோ புக் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா என்னோடய பிரெயினை எப்படின்னு சொல்லிட்டு. ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்க, பயங்கரமான ஆளாக இருக்கேடா. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி குட்டி குட்டி சிக்கனெல்லாம் பண்ணி தான் அப்படியே ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் ரீச் ஆனோடனே அங்கே வந்து ஆட்டோ புக் பண்ணேன். 150 ருபீஸ் தான் காட்டுச்சு. ஸோ ஓகே பரவாயில்ல, வீட்டிலேருந்து 500 கொடுத்து வரதுக்கு இது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு நினச்சி நானுமே ஆட்டோ புக் பண்ணி கிளம்பிட்டேன். ஸோ இந்த ஆட்டோவில் போகும்போது இது ஒரு பிரச்சனை, பத்ரகாளிக்கு தங்கச்சி மாதிரி ஆகிடுவேன். ஸோ எனக்கு இந்த குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ்லாம் இருக்கிறதுனால பிச்சுக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிடும். ஃபைனலி எப்படியோ ஒரு வழியாக மேக்கப் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. நானும் ப்ராடக்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்காக சேர் போட்டு ஏசி போட்டு உக்காந்துட்டு இருந்தேன். ஸோ ஆனால் அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ 1 o'clock ஷார்ப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 1 hour later. அப்படியே மாடலுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரீசெண்ட் டேஸாக வீடியோஸில் பார்க்கும்போது தான் எனக்கு நல்லாவே தெரியுது நான் ரொம்ப வெயிட் போட்டுட்ருக்கேன். சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே மாடலும் வந்துட்டாங்க. ஸோ ரீல்ஸ்க்காக பிஃபோர் வீடியோ வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் மேக்கப் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு ஆள் இல்லை. ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக இதுலேயே நம்ம வந்து ட்ரான்சிஷன் போட்டுடலாம். ஸோ இதுதான் நான் பண்ண மேக்கப் லுக். இண்டோ வெஸ்டர்ன் லுக் மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ மேக்கப் லுக் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஒரு ஸ்மோக்கி கிளிட்டர் ஐ மாதிரி. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஷூட் வந்து பண்ண போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ECRல வந்து பீச் சைடில் பண்ண போகிறாங்க. ஸோ நான் வந்து மேக்கப் பண்ணி கொடுத்துட்டு கிளம்புற மாதிரி. ஸோ இதுதான் வந்து அவுட்புட். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் தென் இந்த மேக்கப் லுக்கை நான் எந்த ஒரு ஃபில்டரும் போடாமல் தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். ஸோ பார்க்குற ஒரு சில பேருக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அவுட்டோர் ஷூட்டுக்கு இது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரத்தில் மேக்கப் ஆக்சிடைஸ் ஆக ஸோ அவங்களோட ஸ்கின் டோனுக்கு நல்லா மேட்ச் ஆகிடும். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ அவங்களும் வந்து ECRக்கு போயிட்டாங்க ஷூட் பண்ணுறதுக்காக. போகிற வேலையில் என்னை ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த மேக்கப் லுக் பர்சனலாகவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக அங்கேருந்து கிளம்புனேன். நீங்களும் உங்கள் வீட்டு பிக் ஈவெண்ட்டுக்கு என்கிட்ட மேக்கப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் DM பண்ணி உங்களோட பிக் டேக்கு என்னை புக் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக நானும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்து அப்படியே எங்கள் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டேன். ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அக்கா பையன் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தான். அதை அப்படியே வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே போய் வாங்கிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் டே vlog வந்து எனக்கு போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.